வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஆடிப்பெருக்கு ஸ்பெஷலாக செய்யக்கூடிய காப்பரிசி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த காப்பரிசி பார்த்திங்கன்னா ஆடிப்பெருக்குக்கு மட்டும் இல்லை, காது குத்து, வளகாப்பு இது போல் விசேஷங்களுக்கும் செய்வாங்க. ரொம்ப அருமையாக ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ வாங்க இந்த காப்பரிசி எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த காப்பரிசி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ காப்பரிசி செய்கிறதுக்கு 1 டம்ளர் பச்சரிசி எடுத்து நல்லா ஒரு மணி நேரமாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1 மணி நேரம் ஊற வச்சோம்னா போதும். இப்போ நல்லா இந்த ஊறின அரிசியை தண்ணிலாம் வடிகட்டிட்டு எடுத்துக்குவோம். நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு இது போல் நல்லா ஒரு காட்டன் கிளாத்தில் ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு போட்டு வச்சுருங்க. அந்த அரிசியில் உள்ள ஈரம்லாம் நமக்கு போகணும். நல்லா இது போல் எங்கே பார்த்தாலும் பரப்பி விட்டு இப்படி ஒரு 15 நிமிஷம் ஃபேன் காற்றுக்கு கீழே போட்டு வச்சிங்க அப்படின்னாக்கா சீக்கிரமாக காஞ்சி வந்துடும். இப்போ இது காயட்டும், அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், அரிசி நல்லா காஞ்சி வந்துருச்சு. கையால் நசுக்குனிங்க அப்படின்னாக்கா நல்லா உடையணும். அரிசி நல்லா ஊற வச்சோம்னா தான் இதுமாரி வரும் நமக்கு. இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து ரிவர்ஸில் ஒரு சுற்று மட்டும் சுற்றுங்க. ரொம்ப சுற்றிட வேண்டியதில்லை, ஒரு சுற்று சுற்றினாலே போதும். ஈர அரிசி அப்படிங்கிறதுனால நல்லாவே உடப்பட்டு வந்துடும். இப்போ பாருங்கள், ஒன்றும் பாதியமாக உடப்பட்டு வந்துட்டு இதே போல் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கிட்டோன்னா இப்போ இதை நம்ம வந்து ஒரு ஜல்லடையில் சலித்து எடுத்துக்குவோம். லைட்டாக மாவு இருக்கும், அதனால் சலித்து எடுத்துக்குவோம். நம்ம இதை இப்போ சலித்து எடுத்துக்கிட்டேன். அரிசி நல்லா தனியாக வந்துருச்சு. இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம். இப்போ பாருங்கள், அரிசி இந்த அளவுக்கு இருக்குது. மாவு இந்த அளவுக்கு. இதை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. இட்லி தோசை மாவில் நம்ம கலந்து ஊற்றிக்கலாம், வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை இதை. இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் நம்ம சலித்து வச்சுருக்க அரிசியை சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க. இந்த அரிசியில் வந்து லைட்டாக சூடு ஏறி அதில் கொஞ்சம் இருக்கிற ஈரமும் போகணும். அதுக்காக தான் இதை வந்து செவரெல்லாம் விட்டுறக்கூடாது. செவக்க நல்லா பொரியிற அளவுக்குலாம் வறுக்கணுன்ற அவசியம் இல்லை. நல்லா சூடு ஏறி கொஞ்சம் இருக்கிற அந்த ஈரப்பதம் எல்லாம் போய் நல்லா ட்ரை ஆகி வரணும். அதுக்கு தான் இது லைட்டாக சூடு பண்ணுறோம். இப்போ அதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துருக்கேன். நல்லா சடசடன்னு இது போல் பொரிஞ்சு வரும் எள்ளு. அது வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்குங்க. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம். இப்போ திரும்பவும் கடாயில் பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அரிசி எடுத்தேன். அதே டம்ளரில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கும். வறுக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்குங்க. அப்போ தான் எல்லாம் நல்லா ஒத்தாப்பில் வறுப்பட்டு வரும். இப்போ கடாயில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குங்க. ஒரு 1/2 மூடி தேங்காய் இது போல் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். இதையும் நல்லா கைவிடாமல் வறுத்து எடுத்துக்குங்க. அப்போ தான் தேங்காய் பார்த்திங்கன்னா ஒத்தாப்பில் நல்லா வறுப்பட்டு வரும் எல்லாமும். இப்போ நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ வறுத்த பொருள் எல்லாம் ஆறிட்டு இருக்கட்டும். நம்ம இப்போ வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்குவோம். 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் வெல்லம் நல்லா இது போல் இடிச்சிட்டு அளந்து எடுத்துக்குங்க. சரியான அளவாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி நல்லா பாகு இது போல் திக்காகி வர வரைக்கும் நல்லா வச்சு கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க அடுப்பில். நல்லா திக்காகி வந்ததுக்கப்புறம் இது போல் தண்ணியில் விட்டு பாருங்கள். கொஞ்சமாக எடுத்து இந்த பாகு பார்த்திங்கன்னா கரையக்கூடாது. இது போல் நல்லா திரண்டு வரணும். இதுதான் பாகு பதம். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இந்த அரிசியில் வறுத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். நான் 3 ஏலக்காயை 1 டீஸ்பூன் சீனி கூட சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை அதில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம வறுத்து ஆற வச்ச பொருள் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்குவோம். நல்லா ஒரு தடவை எல்லாத்தையும் ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விட்டுருங்க. நல்லா எல்லாம் ஒன்று கலந்து வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாகை இதில் வடிகட்டிட்டு சேர்த்துக்குங்க. எல்லா பாகுமே சேர்த்துக்குங்க. கரெக்டான அளவாக இருக்கும். 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் வெல்லம் எடுத்தோம்னா போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா வெள்ளைப்பாக ஊற்றி நல்லா ஒத்தாப்பில் எல்லாத்தையும் கிளறி விடுங்க. அரிசி கலரும் போது பார்த்திங்கன்னா இது போல் இருக்கும். கொஞ்சம் நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக ஆகிடும். நல்லா பொலன்னு உதிரியாக வந்துடும். இனிப்பும் பார்த்திங்கன்னா சரியான அளவாக இருக்கும். ரொம்ப அருமையாக சூப்பராக நம்மளோட காப்பரிசி ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த அளவுகளை பயன்படுத்தி இதே போல் இந்த காப்பரிசியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.